பாவண்டா, நம்மளை விட்டுட்டு இப்படி போயிட்டானேடா. என்னக்கா இது? தெரியலையே மீனாட்சி, எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னம்மா, ஆட்டோ வேணுமா? என்னாச்சுன்னா, நேத்து வரைக்கும் இவரு நல்லா தானே இருந்தாரு, என்னாச்சு இவருக்கு? அதம்மா விதி, நேத்து நைட்டு ஹார்ட் அட்டாக்குமா. ரொம்ப நல்ல மனுஷம்மா, உதவினா ஓடி வருவான். இப்பெல்லாம் நல்லவனுக்கு ஏது காலம், அதான் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டான். அக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. நம்மள சுத்தி என்னமோ நடக்குது. நமக்கு உதவி செய்ய வந்த ஆட்டோக்காரரே இன்னைக்கு செத்து போயிட்டாரு. ரஞ்சித் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரா சாவுறாங்க. இதெல்லாம் தன்னால நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடியும் அந்த ரஞ்சித் இருப்பானோன்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ யாரும் நம்ம கூடவே இருந்து உளவு பார்த்து சொல்றாங்களோன்னு தோணுது. அதுல சந்தேகமே இல்ல மீனாட்சி. நம்ம வீட்ல நடக்கிற விபரீதங்கள், இந்த ஆட்டோ டிரைவரோட சாவு, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. பாட்டி இவரை பார்த்ததா சொன்னது பொய்யா இருந்தா, இந்த சாவுல வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மீனாட்சி, நாம ஒரு கன்னி வெடிய மிதிச்சிட்டோம். அஜாக்கிரதையா காலை எடுத்தோம்னா நாம காலி. பாத்துக்கலாம் மீனாட்சி, நம்ம வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நாட்கள் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. வா போலாம், எதுனாலும் பாத்துக்கலாம். பாக்குறான் பாரு, கண்ணு நோடுறேன். டேய், என்னடா பெரிய மகாராஜா மாதிரி உயரமா படுத்துட்டு இருக்க? பண்ற ஒண்ணாவது நீ ஒழுங்கா பண்றியாடா? உன் கூட சேர்ந்ததுக்கான எல்லா பணியும் நான் அனுபவிக்கிறேன்டா. ஏய் காந்தி, இப்ப எதுக்கு இப்படி கத்துற? நீ கத்துற கத்துல கீழ இருந்து யாராவது வந்துட போறாங்க. இப்ப என்னாச்சு? டேய், ஏற்கனவே அந்த ஆட்டோ டிரைவர் நம்மள போட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். திரும்பி வந்து அவன் நம்மள அடையாளம் காட்டினா நாம தொலைஞ்சோம். திருப்பி வருவானா? இல்லடா, எதுக்கும் இருக்கட்டும்னு நான் அவனை போய் நல்லா மிரட்டிட்டு வந்திருக்கேன். டேய், அவனால வரவே மாட்டான்டா. ஒருவேளை இந்த வசு போய் கேட்டானா, நான் போய் மிரட்டுதையும் சேர்த்து போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவான். காந்தி, நீ ஒன்னும் பயப்படாத. அவனை நீ மறந்துரு, அவன் இனிமே வரமாட்டான். நீ சொல்லும் போது நல்லா அழுத்தம் திருத்தமா தான் பேசுவ, ஆனா செயல்ல ஒண்ணும் இருக்கிறது இல்லையே. காந்தி, என்ன ரொம்ப கேவலப்படுத்தாத. இனி அந்த ஆட்டோக்காரன் வழியில வரமாட்டான்னா வரமாட்டான். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சார், எங்க சார் போகணும்? என்ன அவ்வளவு அவசரமா? நேரா போ சொல்றேன். சார் விளையாடாதீங்க சார், எங்க சார் போகணும்? போ சொல்றேன். சார், கடைசி சவாரி நீங்க தான். உங்களை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும் சார். சொல்லுங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் இதான் உனக்கு கடைசி சவாரி. நேரா வண்டியை சுடுகாட்டுக்கு ஓட்டு. என்ன இவனா? நீ என்னையாடா மாட்டி விட பாக்குற? உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தவன் நானு. அட பாவி, கொலை பண்ணிட்டியா? ஓவரா வாய பழக்காத. ஏண்டா, கொலை பண்றதுன்னா உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? அதெல்லாம் முத தடவை பண்ணும்போது பயமா இருந்துச்சு. இப்பெல்லாம் கொலை பண்ணலனா கையெல்லாம் அரிக்குது. டேய், என்னடா சீட்டு விளையாடுற மாதிரி அரிக்குது சொரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க? சீட்டு விளையாடுறதும் கொலை பண்றதும் ஒண்ணுதான். ஏன்னா அதுலயும் வெட்டிருக்கு, இதுலயும் வெட்டிருக்கு. டேய் டேய் டேய், உன் வியாக்கியானெல்லாம் எல்லாமே போதுண்டா சாமி. காந்தி, நாம தப்பிக்கணும்னா 4 பேரை கூடது தப்பே இல்ல. ஆமா, பெரிய வேலை நாயக்கரு டயலாக் எல்லாம் பேசுற. டேய், ஓவரா பேசாதடா. வர வர உன்கிட்ட பழகவே எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? உன்னையும் போட்டு தள்ளிடும்னா? அப்படியும் சொல்லலாம். நீ பாட்டு கை அரிக்குது கால் அரிக்குதுன்னு சொல்லிட்டு கொலை பண்றதுக்கு ஆளே கிடைக்கலன்னு என்ன சுருக்குன்னு குத்திட்டேனா? பயப்படாத காந்தி, உன்னையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொன்றுவனா? ஆனா அந்த வசுவ பழி வாங்காம இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன். நீ என்ன பண்ற? இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகும்போது கதவை லேசா திறந்துட்டு போய் மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிடா, இந்த ஸ்டோர் ரூம கிளீன் பண்றேன்னு சொல்லி ஏ ரூம்லயே ஷாலினியும் அவங்க அம்மாவையும் படுக்க வச்சுக்கிறேன். இன்னைக்கு நைட்டே நீ கச்சிதமா காரியத்தை முடிச்சிடணும். இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணி என்ன மாட்டி விட்டுறாதடா. நீ ஒன்னும் கவலைப்படாத காந்தி, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாவோ கர்மம், அதை சீக்கிரமா பண்ணி தொலைடா.
அப்படியெல்லாம் பாக்காதடா, எனக்கே பயமா இருக்குடா. ஐயோ, இவன் 100 கொலை பண்ணாம விட மாட்டான் போல இருக்கே. முதலாளிமா, துப்பறியும் புலிகள் ரெண்டும் வெளியில போய் மேய்ஞ்சிட்டு வருதுங்க. என்ன ஆச்சுன்னு கேளுங்க. எல்லாத்துக்கும் சுவாரஸ்யமா ஒரு கதை சொல்வா இந்த வசு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஏய் நில்லுங்க. ஏதோ ஆட்டோ டிரைவரை சாட்சிக்கு கூட்டிட்டு வரேன்னு போனீங்க. எங்க அந்த ஆட்டோ டிரைவர்? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல அத்தை. அந்த ஆட்டோ டிரைவர் இறந்துட்டாரு. யாரு? அந்த ஆட்டோ டிரைவரா? நேத்து வந்து சாட்சி சொல்றேன்னு சொன்னாரு. அவரா? அவரா செத்து போயிட்டாரு? சும்மா நீ கதை சொல்லாத. நிஜமாதான் பாட்டி, அவர் இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக். நீ இந்த வசுவோட சேர்ந்து நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட மீனாட்சி. பாட்டி, அவளை ஏன் சொல்றீங்க? பின்ன என்னம்மா, இவங்க 2 பேரும் ஆட்டோல இந்த வீட்டுக்கு வந்தாங்களா? ரஞ்சித்ங்கிறவனும் யாரோ ஒரு அம்மாவும் அதே ஆட்டோவுல வந்து இந்த வீட்டுல இறங்குனாங்களா அப்படின்னு அவன் சொன்னானா? அவன் சொன்னதை நம்பி இவங்க அவனை இங்க கூட்டிட்டு வந்தாங்களா? ஒருவேளை அவன் வந்து என்ன கைய காட்டி இந்த அம்மா தான் அந்த அம்மான்னு சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏதாவது ஒரு கதையை சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் தான் இவ பாத்துக்கிட்டு இருக்கா. நல்ல வேளை என்ன மாதிரி ஒரு நல்லவளுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு அந்த கடவுளே தீர்மானம் பண்ணிட்டா. பாத்தீங்களாமா? பாட்டி, ஆட்டோ டிரைவர் சொன்னப்போ வசோக்கா மட்டும் இல்ல, நானும் அவங்க கூட தான் இருந்தேன். அவர் சொன்னதை நானும் தான் கேட்டேன். அதனால வசோக்கா சொல்றத தயவு செஞ்சு பொய்ன்னு சொல்லாதீங்க. அந்த டிரைவர் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாரு. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தவர் மாதிரி எல்லாம் தெரியல. எனக்கு என்னமோ அவர் சாவல மர்மம் இருக்குமோன்னு தோணுது. அவரை யாரோ கொன்னுட்டாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? நீ தாண்டி கொண்டு இருப்ப. எங்க உன் செட்டப் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு நீ ஏன் அந்த ஆளை தீர்த்து கட்டிருப்ப. அதுவும் கொலை பண்றது உனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. பாட்டி, அனாவசியமா ஏதாவது பேசாதீங்க. நான் தான் கொலை பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? வசு, இப்ப எதுக்கு நீ குரல வசதி பேசுற? அந்த அப்பாவி பொண்ணு இனியாவ நீ தானே கொலை பண்ண. கொலையும் பண்ணிட்டு அந்த பழிய ஏன் புள்ள மேலேயே போட்டுட்ட. நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசாத. உன்னால இந்த வீட்டுல எவ்வளவு குழப்பம், எவ்வளவு பிரச்சனை, எத்தனை சாவு. இன்னும் யாரெல்லாம் நீ பழி வாங்கணும்னு இங்க இருக்கியோ தெரியல. அத்தை, நீ இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. உனக்குதான் அண்ணிய பத்தி தெரியும்ல. இல்லம்மா, இனியா சாவுக்கு நான் தான் காரணம்னு அத்தையும் மத்தவங்களும் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு கூடிய சீக்கிரம் நான் நிரூபிப்பேம்மா. என்ன நம்ம ஃபேமிலியில இப்படிலாம் நடக்குது? அண்ணனும் அண்ணியும் எப்ப சேருவாங்க? சார் விடுங்க சார். ஏய், வா சார் ஒழுங்கா வாடா. சார் விடுங்க சார். சார் வரா சார். விடுங்க சார். சார் வரேன்றேன் வாடாங்கறல. சார். விடுங்க சார் போத. சார் வாங்க. சார், விடுங்க சார். துப்புற உனக்கு. போடா. விடுங்கன்றேன். என்னாச்சு? ஏன் அவரை இப்படி இழுத்துட்டு போறாங்க? எல்லாம் அடிக்கடி இங்க நடக்கிறது தான். அவங்க கூட செல்ல இருந்த கைதிக்கு இன்னைக்கு நைட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதை இவன் பார்க்க கூடாது. அப்படியே பார்த்தாலும் நாளைக்கு எதுவும் ஞாபகத்துல இருக்க கூடாது. அதான். அதுக்கு இந்த மாதிரி ஊசி போட்டு விட்டா அடுத்த 8 மணி நேரத்துக்கு அவனுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்காது. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி இல்லாம இன்ஜெக்ஷன் இருக்கு? ஆமா, நீ ஜெயிலுக்கு புதுசு. போக போக பாரு, இதை விட மோசமா நடக்கும். என்னம்மா, டாக்டர் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? பெரிய இடத்துக்கு சம்மதியா போனதுனால உன் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கான். ஏய் ஷாலினி, கிண்டல் பண்ணாதடி. சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. முன்ன விட உன் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கான். ஆமாண்டி, எனக்கு இருக்கிற ஒரே கவலை நீதான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம போயிடுமோங்கிற கவலை தான் என் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா என் உடம்பு நல்லா இருக்கும். போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். செக்கப்காக டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். பேஷண்ட் நேம் அர்ஜுன். ஓகே மேடம், நீங்க போலாம். வாங்க சார்.
இவங்க எதுக்குமா இங்க வந்திருக்காங்க? தெரியலையே, வா. ஹலோ டாக்டர். வாங்க வாங்க மிஸ்டர் அர்ஜுன், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். குட். டாக்டர், ஒரு சின்ன டவுட். இவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அப்படி ஏதாவது இருந்தாதான் நடந்ததெல்லாம் மறந்து போகும்னு சொல்றாங்க. கொஞ்சம் செக் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் தான் சார் வந்தோம். ஆமா டாக்டர், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு என்னால யோசிக்கவே முடியல. அந்த ஒத்த ராத்திரி என் வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் டாக்டர். இல்ல வசு சொல்ற மாதிரி எனக்கு ஏதாவது டிசார்டர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். அவ்வளவுதானே, வாங்க செக் பண்ணிடலாம். அர்ஜுன் இத பாருங்க, ஸ்லோலி இதே பார்த்துக்கிட்டு இருங்க. ஸ்லோலி ஸ்லோலி ஸ்லோலி, ஐஸ் க்ளோஸ். ஸ்லோலி 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 ஸ்லோலி. அப்படிதான். அர்ஜுன், சில சிம்பிளான கேள்விகள் தான், அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். நீங்க தினமும் கண்ணாடி பாப்பீங்களா? எஸ் டாக்டர். அப்போ கண்ணாடியில தெரியுற முகம் வேற யாரதோன்னு நினைச்சது உண்டா? அது எப்படி டாக்டர்? கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம முகம்தானே தெரியும். கரெக்ட். நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்குள்ள சத்தமா பேசுவீங்கன்னு யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? ஏன் டாக்டர் நான் தனியா இருக்கும்போது சத்தமா பேசணும்? இல்ல சும்மா தான் கேட்டேன். அப்புறம் வானத்தையே பார்த்துக்கிட்டு நேரம் போறதையே தெரியாம மணிக்கணக்கா உட்காந்துருக்கீங்கன்னு யாராவது வந்து ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்களா? வானத்தை பார்க்கறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர். ஆனா ஆனா மணிக்கணக்காலாம் இல்ல டாக்டர். உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏதாவது உங்க நினைவுல இல்லாம போனதா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எஸ் டாக்டர். நான் ஷாலினியை கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க. அந்த நாள், அந்த ராத்திரி மட்டும் என் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது டாக்டர். சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்க மறந்துருக்கீங்களா? இல்ல டாக்டர். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே நினைவுல இருக்கு. அர்ஜுன், நீங்க ஷாலினியை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆனா வசுவுக்கு பயந்து உண்மையை மறைக்க பாக்குறீங்க. ஐ எம் கரெக்ட்? நோ டாக்டர், அப்படிலாம் இல்ல. ஷாலினியை கல்யாணம் பண்ற எண்ணம் எனக்கு ஒரு நாளும் கிடையாது. வசுதான் டாக்டர் என்னோட வைஃப். என் லைஃப், என் லவ் எல்லாமே வசுதான் டாக்டர். அந்த இடத்துக்கு இந்த ஜென்மத்துல வேற யாருமே இல்ல டாக்டர். யாருமே இல்ல, யாருமே இல்ல. ஓகே 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 அர்ஜுன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மேடம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க வாங்க. என்ன மேடம், உங்க டவுட் எல்லாம் தீர்ந்துருச்சா? அர்ஜுனுக்கு என்ன ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ண முடியல தான். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். ஆனா அவருக்கு மல்டிபிள் டிசார்டர் பர்சனாலிட்டிலாம் இல்ல மேடம். அவர் ஒருத்தரா தான் இருக்காரு. அந்த ஒருத்தரோட மனசுக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஓகே, யூ டோன்ட் வரி. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கியூர் ஆயிடுவார். நான் டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே.
ஓகேவா சார்? ஓகே. இப்ப பரவாயில்லையா? ஓகே. அர்ஜுன் சார் போலாமா? வசு, எனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் அன்னைக்கு நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல? ஒருவேளை இந்த மாதிரி இந்த மல்டி பர்சனாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அர்ஜுன் சார். இது நார்மலா எல்லாருக்கும் வர ஒரு பிரச்சனை தான். அதுதான் உங்களுக்கும் இப்ப வந்திருக்கு. மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. வசு, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கவா? படுத்துக்கோங்க. பாத்தியாமா, அர்ஜுன் வசு மடியில படுத்திருக்காரு. ஆமாண்டி, இவ கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுன தான் வலைக்குள்ள கொண்டு போறா. நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ அவனை நெருங்கிக்கிட்டே இருப்பா. அப்புறம் ஆபத்து நமக்கு தான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவனை மடக்கிற வழிய பாரு. வா. சார் சார், யார் பனி? நீ பாட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்க. கேட்டு திறந்து வச்சிடக்கூடாது. கும்பாபிஷேகம் பண்றோம், அன்னதானம் பண்றோம், வந்துகிட்டே இருப்பீங்களே. ஹலோ, மரியாதையா பேசுங்க. நீங்க எப்படி இந்த வீட்ல வேலை பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் அர்ஜுன் சார் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். என்னது? நான் வேலைக்காரியா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரியா அப்ப தெரியுது? இந்த சாம்பல் தொட்டி என்னையும் பார்த்தா டொனேஷன் வாங்க வந்த மாதிரியா தெரியுது? இது பாரு, ரொம்ப பேசாத. என்ன விஷயம் சொல்லு. நெக்ஸ்ட் வீக் என் சிஸ்டருக்கு மேரேஜ், அதனால அர்ஜுன் சாரை பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானே, என்கிட்ட கொடு, நானே கொடுத்துறேன். தம்பி ரொம்ப பிஸியா இருக்காரு. வாங்க வினோத். தம்பியே வந்துருச்சு, அவர்கிட்டயே கொடுத்துரு. அடடா, என்ன பார்வடாப்பா. வாங்க வினோத். வணக்கம் சார். என் சிஸ்டருக்கு நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை மேரேஜ், அதான் பத்திரிக்கை கொடுத்து உங்களையும் வசு மேடத்தையும் இன்வைட் பண்ணலான்ட்டு வந்தேன். அப்படியா? நல்ல விஷயம். வசு, வா, சேர்ந்து வாங்கிக்கலாம். கொடு. கண்டிப்பா வந்துருங்க சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து தாலி எடுத்து கொடுத்து அவங்கள வாழ்த்தணும் சார். கண்டிப்பா வர்றோம் வினோத். மேடம், சாரை கூட்டிட்டு வர்றது உங்க பொறுப்பு. அப்பதான் எனக்கு கௌரவமா இருக்கும். வினோத், அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நாங்க கண்டிப்பா வருவோம். நீங்க டென்ஷன் இல்லாம மத்த வேலையை பாருங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். வர மேடம். தள்ளுங்கம்மா. வாடி. எங்கம்மா? வாடி சொல்றேன். என்னம்மா இது அநியாயம்? ஷாலினி, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். ஏன், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல அத பண்ணுங்க. செய்றேன் தம்பி, செய்றேன். அம்மா, ஷாலினி இந்த வீட்ல யாருமா? என்ன இப்படி கேட்டீங்க? அர்ஜுன் தம்பியோட பொண்டாட்டி. அந்த மரியாதை கொஞ்சமாவது இவளுக்கு வேண்டாமா? சரி, வீட்டுக்குள்ளதான் அந்த மரியாதை இல்ல. வெளியில இருந்து ஆள் வரும்போதாவது விட்டு கொடுக்காம இருக்கணுமா வேண்டாமா? இப்ப என்னாச்சு? என்ன சொல்றீங்க? இங்க என்ன மரியாதை குறைஞ்சது உங்களுக்கு? இவளும் அந்த ஆபீஸ்ல தானே வேலை செஞ்சா. இவளையும் கூப்பிட்டு பத்திரிக்கை வாங்கிருக்கணும்ல. அப்படி இல்லாம எல்லா விஷயத்திலும் வசுதா முன்னாடி நிக்கணும்னா ஏன் பொண்ணு எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? ஷாலினி, நீ வா, உடனே கிளம்பு. நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். கூழோ கஞ்சியோ மானத்தோட வாழலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கிளம்புங்க.